சூப்பர் 60 செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாட்டில் சுங்கச்சாவடி கட்டணத்தை உயர்த்தும் நடவடிக்கையை நிறுத்தி வைக்க வேண்டுமென அனைத்து ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் கோரிக்கை வைத்துள்ளது. வரும் 1ஆம் தேதி முதல் தமிழ்நாட்டில் ஸ்ரீபெரும்புதூர், பரனூர், வானகரம், கிருஷ்ணகிரி, மதுரை உள்ளிட்ட தேசிய நெடுஞ்சாலைகளில் அமைந்திருக்கும் சுங்கச்சாவடிகளில் சுங்க கட்டண உயர்வு அமல்படுத்தப்பட உள்ளது. வாகன வகையை பொறுத்து சுமார் ₹5 முதல் ₹100 வரை கட்டண உயர்வு இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த கட்டண உயர்வு சாலை பயணிகளுக்கான பிரச்சினை மட்டுமல்லாது பொதுமக்களின் வாழ்க்கை செலவையும் நாட்டின் பொருளாதார செயல்பாடுகளையும் பாதிக்கும் காரணியாக மாறுகிறது என ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் சங்க தலைவர் அன்பழகன் அறிவித்துள்ளார். எனவே சுங்கச்சாவடி கட்டண உயர்வை உடனடியாக மத்திய அரசு நிறுத்தி வைக்க வேண்டும் என அவர் கோரிக்கை வைத்துள்ளார். மேலும் விபத்துகளை குறைக்கும் வகையில் தேசிய நெடுஞ்சாலையில் தடுப்புச் சுவர்களின் உயரத்தை அதிகரித்து பாதுகாப்பை மேம்படுத்த வேண்டும் என்றும் சுங்கச்சாவடிகளில் அடிப்படை வசதிகளை உரிய முறையில் ஏற்படுத்தி பொதுமக்கள் மற்றும் பயணிகளின் சிரமங்களை குறைக்க வேண்டும் என்றும் ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் கோரிக்கை வைத்துள்ளது. நாமக்கல், தருமபுரி, சேலம், தேனி மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்ததால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு சுற்றுவட்டாரத்தில் கடந்த சில நாட்களாக வெயில் சுட்டெரித்த நிலையில் நேற்று மாலை திடீரென கருமேகங்கள் சூழ்ந்து மழை பெய்ய தொடங்கியது. பட்டறைமேடு, கொல்லப்பட்டி, செங்கோடம்பாளையம், தோக்கவாடி, குமாரமங்கலம் உள்ளிட்ட இடங்களில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை கொட்டி தீர்த்தது. தருமபுரி மாவட்டம் பென்னாகரம், ஒகேனக்கல் சுற்றுவட்டார பகுதிகளில் காற்றுடன் 1/2 மணி நேரம் மிதமான மழை பெய்தது. தேனி மாவட்டம் பெரியகுளம் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக மிதமான மழை பெய்தது. தாமரைக்குளம், சோத்துப்பாறை அணை மற்றும் கும்பக்கரை அருவி பகுதிகளில் குளிர்ந்த காற்று வீசியது. மாநகரில் கிச்சிப்பாளையம், களரம்பட்டி, சீலநாயக்கன்பட்டி உள்ளிட்ட இடங்களில் பரவலாக மழை பெய்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். இந்நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் இன்று இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்யலாம் என்றும் தென் தமிழக கடலோர மாவட்டங்களில் லேசான மழை பெய்யலாம் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்குகிறது. 234 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் முறைகட்டமாக அடுத்த மாதம் 23ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. இதற்கான வேட்புமனு தாக்கல் இன்று முதல் 6ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இந்த நாட்களில் மகாவீர் ஜெயந்தி, வங்கி ஆண்டு கணக்கு முடிவு, புனித வெள்ளி, ஞாயிற்றுக்கிழமை வருவதால் வெறும் 4 நாட்கள் மட்டுமே வேட்புமனுக்களை தாக்கல் செய்ய முடியும். காலை 11 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை வேட்பாளர்கள் தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் நேரில் சென்று வேட்புமனுக்களை தாக்கல் செய்யலாம். ஆன்லைனில் வேட்புமனுக்களை தாக்கல் செய்தாலும் அதன் நகலை நேரில் வழங்க வேண்டும். வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்யும் போது அவர்களுடன் 5 பேர் மட்டுமே வர வேண்டும் என்றும், பேரணியாகவோ ஊர்வலமாகவோ வந்தால் தேர்தல் நடத்தும் அலுவலர் அலுவலகத்திற்கு 100 மீட்டருக்கு முன்பே அனுமதி மறுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திமுகவின் தேர்தல் அறிக்கைகளை வெளியிட்டுள்ள முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அதனை சூப்பர் ஸ்டார் என வர்ணித்துள்ளார். ₹8000 மதிப்பிலான இல்லத்தரசி கூப்பன் உள்ளிட்ட வாக்குறுதிகள் அடங்கிய திமுக தேர்தல் அறிக்கையை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வெளியிட்டார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 2026ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலுக்கான தேர்தல் அறிக்கையை முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் வெளியிட்டார். இல்லத்தரசிகள் தங்களுடைய வீட்டுக்கு தேவையான வாஷிங் மிஷின், டிவி, கிரைண்டர், ஃப்ரிட்ஜ், மிக்சி, மைக்ரோவேவ், அவன் மற்றும் மின் அடுப்புகள் போன்ற உபயோகப் பொருட்களை புதுசாக வாங்கவோ அல்லது ஏற்கனவே பயன்படுத்தி வரும் இத்தகைய பொருட்களுக்கு மாற்றாக வாங்கவோ இல்லத்தரசி என்ற புதிய திட்டம் செயல்படுத்தப்படும். இந்த பொருட்களை வாங்கிக் கொள்ளும் வகையில் அவர்கள் வசிக்கும் பகுதியில் உள்ள கடைகளில் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தலா ₹8000 மதிப்பிலான கூப்பன் வழங்கப்படும். திமுகவின் தேர்தல் அறிக்கை சூப்பர் ஹீரோவாக இருக்கும் என்றும் முதலமைச்சர் கூறினார். போன 2021 தேர்தலில் ஹீரோன்னு சொன்னாங்க. இப்போ ஹீரோ மட்டும் இல்லை, ஹீரோயினே தான். ஹீரோயின் திட்டம், ஹீரோயின் வாக்குறுதி தான் திமுக தேர்தலிக்க. அதிமுக தனது தேர்தல் அறிக்கையில் அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு குளிர்பதன பெட்டி வழங்கப்படும் என அறிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. நெல் கொள்முதல் விலை குவிண்டாலுக்கு ₹3500 கரும்பு கொள்முதல் விலை டன்னுக்கு ₹4500 உயர்த்தப்படும் என திமுகவின் தேர்தல் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பால் கொள்முதல் லிட்டர் ஒன்றுக்கு ₹5 உயர்த்தப்படும் எனவும் கூறப்பட்டுள்ளது. முதலமைச்சரின் மருத்துவ காப்பீட்டு திட்டத்துக்கான வருமான உச்சவரம்பு 5 லட்சமாகவும் காப்பீட்டுத் தொகை 10 லட்சமாகவும் உயர்த்தப்படுவதாகவும் திமுக கூறியுள்ளது. புதுமை பெண் தமிழ் புதல்வன் திட்டத்தின்படி மாதந்தோறும் வழங்கப்பட்டு வரும்
1000 ரூபாய் இனி 1500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். முதலமைச்சர் ஏற்கனவே அறிவித்தபடி மகளிர் உரிமைத் தொகை 2000 ரூபாயாக உயர்த்தப்படும் எனவும் இலவச மின்சாரம் பெறும் 20 லட்சத்துக்கும் அதிகமான விவசாயிகளுக்கு எவ்வித மீட்டரும் பொருத்தாத நவீன பம்ப் செட்டுகள் வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீன்பிடி தடைக்கால சிறப்பு நிவாரணத் தொகை 8000 12,000 ரூபாயாகவும் சிறப்பு நிவாரணத் தொகை 6000 9000 ரூபாயாகவும் உயர்த்தி வழங்கப்படும் என்றும் முதியோர் மாதாந்திர உதவித்தொகை 1200 ரூபாயிலிருந்து 2000ஆகவும் மாற்றுத்திறனாளிகள் உதவித்தொகை 1500 2500 உயர்த்தப்படும் எனவும் திமுக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான பரப்புரையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திருவாரூரில் வரும் 31ஆம் தேதி தொடங்குகிறார். திருவாரூர் மாவட்டம் தெற்கரத வீதியில் 31ஆம் தேதி மாலை 5 மணிக்கு நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பங்கேற்று பரப்புரை மேற்கொள்கிறார். ஏப்ரல் 1ஆம் தேதி திருச்சி மாவட்டம் உழவர் சந்தையில் காலை 9 மணிக்கும் கரூர் மாவட்டம் ராயனூர் பகுதியில் மாலை 5 மணிக்கும் நடக்கும் பொதுக்கூட்டங்களில் முதலமைச்சர் பங்கேற்கிறார். ஏப்ரல் 2ஆம் தேதி ஈரோடு மாவட்டம் சித்தோடு பகுதியில் காலை 9 மணிக்கும் கோவை மாவட்டம் கொடிசியா மைதானத்தில் மாலை 5 மணிக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பரப்புரை செய்கிறார். இந்த பொதுக்கூட்டங்களில் திமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்காக முதலமைச்சர் வாக்கு சேகரிக்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த தேர்தல் அறிவிப்புகளில் 4 பங்கை கூட நிறைவேற்றாத முதலமைச்சர் தற்போது மீண்டும் பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டிருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றஞ்சாட்டியுள்ளார். நெல்லையில் வாகையடி முனையில் பரப்புரை மேற்கொண்ட அவர் அதிமுக வேட்பாளர் தச்சை கணேசராஜாவுக்கு ஆதரவாக வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய எடப்பாடி பழனிசாமி திமுக கூட்டணி கட்சிகளை நம்பி இருப்பதாகவும் அதிமுக மக்களை நம்பி இருப்பதாகவும் தெரிவித்தார். தேர்தல் அறிக்கையில ஏற்கனவே 2021 525 அறிவிப்புகள் வெளியிட்டிருக்காங்க. அந்த 525 அறிவிப்புகள 4 1 பங்கு கூட இதுவரைக்கும் நிறைவேற்றல. டீசல் பெட்ரோல் விலை குறைச்சாங்களாங்க? கேஸ் மானியம் கொடுக்கறாங்களா? கொடுத்தாங்களா? கல்வி கடன் ரத்து பண்ணாங்களா? 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளா உயர்த்தினாங்களா? ரேஷன் கடையில 1 கிலோ சர்க்கரைக்கு போல 2 கிலோ சர்க்கரை கூடுதலா கொடுத்தாங்களா? அதிமுக அண்மையில நாங்க ஆட்சிக்கு வந்தா என்னென்ன திட்டத்தை நிறைவேற்றணும் அறிவிப்பு கொடுத்தோம். அதே அறிவிப்பு தான் திரு ஸ்டாலின் அப்படியே காப்பிடிச்சு இன்றைய தினம் வெளிப்படுத்திருக்காங்க. முன்னதாக நாகர்கோவில் ஆரல்வாய் மொழியில் பரப்புரை மேற்கொண்ட இபிஎஸ் திமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஒரே கொள்கையின் கீழ் செயல்படுகிறதா என கேள்வி எழுப்பினார். புதுச்சேரியில் திமுகவும் காங்கிரசும் இணைந்துள்ள நிலையில் கம்யூனிஸ்டுகள் எதிர்த்து போட்டியிடுவதாகவும் கேரளாவில் காங்கிரசும் கம்யூனிஸ்டும் எதிரெதிர் அணியில் இருப்பதாகவும் கூறினார். திமுக அதிமுக தேர்தல் அறிக்கைகளில் மகளிர் வாக்காளர்களை கவரும் வகையிலான அறிவிப்புகள் கவனம் ஈர்த்துள்ளன. அதன்படி இல்லத்தரசிகளுக்கு வீட்டு உபயோகப் பொருட்களை வாங்க 8000 ரூபாய்க்கு கூப்பன் வழங்கப்படும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். அதே நேரம் அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு பிரிட்ஜ் இலவசமாக வழங்கப்படும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வாக்குறுதி அளித்துள்ளார். குடும்ப தலைவிகளுக்கான உதவித்தொகை 2000 ரூபாயாக உயர்த்தப்படும் என இரு கட்சிகளும் அறிவித்துள்ளன. முதியோர் உதவித்தொகை 1200 ரூபாயிலிருந்து 2000 ரூபாயாக உயர்த்தப்படும் என இரு கட்சிகளும் வாக்குறுதி வழங்கியுள்ளன. மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித்தொகை 2500 ரூபாயாக உயர்த்தப்படும் என முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்துள்ள நிலையில் 2000 ரூபாயாக உயர்த்தப்படும் என எடப்பாடி பழனிசாமி வாக்குறுதி அளித்துள்ளார். 5 ஆண்டுகளில் 10 லட்சம் வீடுகள் கட்டித்தரப்படும் என திமுகவும், வீடு இல்லாத குடும்பங்களுக்கு அம்மா இல்லம் திட்டத்தில் விலையில்லா வீடுகள் வழங்கப்படும் என அதிமுகவும் வாக்குறுதி தந்துள்ளன. மீன்பிடி தடைக்கால நிவாரணத் தொகை 8000 ரூபாயிலிருந்து 12000 ரூபாயாக உயர்த்தப்படும் என இரு கட்சிகளும் அறிவித்துள்ளன. நெல்லுக்கான ஆதார விலை குவிண்டால் ஒன்றுக்கு 3500 ரூபாயாகவும் கரும்பு டன் ஒன்றுக்கு 4500 ரூபாயாகவும் உயர்த்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் இரு கட்சிகளும் வாக்குறுதி அளித்துள்ளன. தவிகவின் 234 வேட்பாளர்களையும் அக்கட்சி தலைவர் விஜய் அறிமுகம் செய்து வைத்தார். பெரம்பூர் சி ஜோசப் விஜய், திருச்சி கிழக்கு ஜோசப் விஜய். சட்டமன்ற தேர்தலில் 2 தொகுதிகளில் போட்டியிடுவதாக தாவேக தலைவர் விஜய் அறிவித்துள்ளார். பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கில் தாவேக தலைவர் விஜய் போட்டியிடுகிறார். இதற்கு முன்னர் தமிழ்நாட்டில் இருவர் ஒரே நேரத்தில் 2 தொகுதிகளில் போட்டியிட்டுள்ளனர். 1991ஆம் ஆண்டு முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா பர்கூர் மற்றும் காங்கேயம் தொகுதிகளில் போட்டியிட்டார். அந்த தேர்தலில் அவர் 2 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றார். 2001ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி வால்பாறை மற்றும் ஒட்டப்பிடாரம் தொகுதிகளில் போட்டியிட்டார். இதில் 2 தொகுதிகளிலும் அவர் தோல்வியை சந்தித்தார். அதே ஆண்டில் ஜெயலலிதா 4 தொகுதிகளில் வேட்புமனு தாக்கல் செய்தார். ஆண்டிப்பட்டி, கிருஷ்ணகிரி, புவனகிரி, புதுக்கோட்டை தொகுதிகளில் அவர் வேட்புமனு தாக்கல் செய்த நிலையில் அனைத்து தொகுதிகளிலும் அவரது மனுக்கள் நிராகரிக்கப்பட்டன. அந்த 4 தொகுதிகளிலும் அதிமுக ஆதரவு வேட்பாளர்களே வெற்றி பெற்றனர்.
சென்னையின் வர்த்தக மையமாக விளங்கும் தியாகராய நகர் தொகுதியில் தாவேக சார்பில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் என் ஆனந்த் போட்டியிடுகிறார். துணை பொதுச் செயலாளர் ராஜ்மோகன் சென்னை எழும்பூர் தொகுதியில் களமிறங்குகிறார். அமைச்சர் சேகர்பாபு போட்டியிடும் துறைமுகம் தொகுதியில் தாவேக சார்பில் முன்னாள் ரஜினி மக்கள் மன்ற நிர்வாகி சினோரா அசோக் களமிறங்குகிறார். சைதாப்பேட்டையில் அமைச்சர் மா சுப்பிரமணியனை எதிர்த்து அருள் பிரகாசமும், ஆலந்தூரில் அமைச்சர் தாமோ அன்பரசனை எதிர்த்து ஹரிசும் போட்டியிடுகின்றனர். விருகம்பாக்கம் தொகுதியில் தன்னுடைய உதவியாளர் ராஜேந்திரனின் மகன் சபரிநாதனை வேட்பாளராக விஜய் அறிவித்தார். அப்போது அவர் மேடையிலேயே கண்கலங்கிய நிலையில் அவரது கண்ணீரை விஜய் துடைத்துவிட்டார். தமிழக வெற்றிக் கழகத்தில் மாற்றுக் கட்சியிலிருந்து வந்தவர்கள் பலருக்கு தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட செங்கோட்டையன் தாவேகவில் இணைந்த நிலையில் அவர் தனது சொந்த தொகுதியான கோபிச்செட்டிப்பாளையத்தில் மீண்டும் களமிறங்குகிறார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து தாவேகவில் இணைந்த ஆதவ் அர்ஜுனா வில்லிவாக்கத்தில் போட்டியிடுகிறார். அதிமுகவில் இருந்து இணைந்த VS பாபு முதலமைச்சர் தொகுதியான கொளத்தூரில் தாவேக சார்பில் களம் காண்கிறார். அதிமுகவிலிருந்து தாவேகவுக்கு வந்த CTR நிர்மல்குமார் திருப்பரங்குன்றம் தொகுதியில் போட்டியிடுகிறார். இதேபோன்று OPS அணியிலிருந்து தாவேகவுக்கு வந்த கூப்பா கிருஷ்ணன் லால்குடியிலும், JCD பிரபாகர் 1000 விளக்கு தொகுதியிலும் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளனர். சமீபத்தில் காங்கிரஸ் கட்சியிலிருந்து தாவேகவுக்கு சென்ற செல்வம் சேப்பாக்கத்தில் போட்டியிடுகிறார். அதிமுகவிலிருந்து வந்த சத்யபாமா திருப்பூர் வடக்கிலும், ஸ்ரீதர் வால்பாறையிலும், ரெட்டியார்பட்டி நாராயணன் நான்குநேரியிலும் களம் காண்கின்றனர். சங்கராபுரம் தொகுதியில் நாம் தமிழர் கட்சியிலிருந்து வந்த ஜெகதீச பாண்டியனும், திருப்பத்தூரில் அதிமுகவிலிருந்து வந்த திருப்பதியும் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளனர். முன்னாள் சபாநாயகர் தனபாலின் மகன் லோகேஷ் அதிமுகவிலிருந்து வந்த நிலையில் அவர் ராசிபுரத்திலும், சமீபத்தில் தொடங்கப்பட்ட MGR அதிமுக கட்சியிலிருந்து வந்த ரஞ்சித் குமார் காஞ்சிபுரம் தொகுதியிலும் போட்டியிடுகின்றனர். தாவேகவின் இளைஞர்களுக்கான உத்தரவாதம் என்ற பெயரில் சில வாக்குறுதிகளை அக்கட்சித் தலைவர் விஜய் வெளியிட்டார். அதன்படி அனைத்து பள்ளிகள், கல்லூரிகளில் போதைப்பொருள் எதிர்ப்பு மன்றங்கள் நிறுவப்படும் என்றும், பிணையில்லா கடனுதவி வழங்கப்படும் என்றும் விஜய் அறிவித்தார். இளைஞர்களின் கல்வியை உறுதி செய்ய 12ஆம் வகுப்புக்கு பிறகு PhD வரை கல்வி பயில ரூபாய் 20 லட்சம் வரை பிணையம் இல்லா கொலாட்ரல் ஃப்ரீ லோன் பெறுவதற்கான உத்தரவாதம் வழங்கப்படும். 29 வயதுக்கு மேல் வேலைவாய்ப்பு தாமதமாகும் சூழலில் பட்டதாரிகளுக்கு மாதம் 4000 ரூபாயும், டிப்ளமோ படித்தவர்களுக்கு மாதம் 2500 ரூபாயும் வழங்கப்படும் என அறிவித்தார். மேலும் தமிழர்களுக்கு வேலைவாய்ப்பில் முன்னுரிமை அளிக்கும் தனியார் நிறுவனங்களுக்கு மானியம் வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார். மாநில GST, SGST மீது 2.5% மானியமும், மின் கட்டணங்கள் மீது 5% மானியமும் மற்றும் அரசு கொள்முதலில் முன்னுரிமை வழங்கப்படும். இதேபோல விவசாயிகள், மீனவர்கள் உள்ளிட்டோருக்கான உத்தரவாதங்கள் வெளியிடப்படும் என்றும் விஜய் தெரிவித்தார். மக்களவை உறுப்பினராக உள்ள விசிக தலைவர் திருமாவளவன் மாநில அரசியலுக்கு திரும்புகிறார். சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடப் போவதாக விசிக தலைவர் திருமாவளவன் அறிவித்துள்ளார். திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு 8 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. இந்த தொகுதிகளில் போட்டியிடும் வேட்பாளர்களை திருமாவளவன் அறிவித்துள்ளார். திண்டிவனம் தொகுதியில் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு போட்டியிடுகிறார். பெரியகுளம் தொகுதியில் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் மூத்த தோழர் சக்திவேல் என்கிற ஆற்றலரசு போட்டியிடுகிறார். அரக்கோணம் தொகுதியில் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் வழக்குரைஞர் எழில் கரோலின், பன்ருட்டி தொகுதியில் இஸ்லாமிய ஜனநாயக பேரவையின் மாநில செயலாளர் அப்துல் ரஹ்மான் போட்டியிடுகிறார். திருப்போரூர் தொகுதியில் கட்சியின் அமைப்பு செயலாளர் பன்னீர்தாஸ் போட்டியிடுகிறார். கள்ளக்குறிச்சி தொகுதியில் முனைவர் வழக்குரைஞர் கு மாலதி போட்டியிடுகிறார். செய்யூர் தொகுதியில் கட்சியின் பொதுச் செயலாளர் தோழர் சிந்தனை செல்வன் போட்டியிடுகிறார். காட்டுமன்னார் கோயில் தொகுதியில் கட்சியின் தலைவர் என்கிற முறையில் நான் போட்டியிடுகிறேன். அதே நேரத்தில் திருப்போரூர் MLA SS பாலாஜி, நாகை MLA ஆளூர் ஷானவாஸ், செய்யூர் MLA பாபு ஆகியோருக்கு மீண்டும் வாய்ப்பளிக்கப்படவில்லை. தமிழக அரசியலில், மாநில அரசியலில் நாம் கவனம் செலுத்த வேண்டியிருக்கிறது. இந்த சட்டமன்ற பொதுத் தேர்தலுக்கு பிறகு தமிழ்நாட்டு அரசியல் சூழல் வெகுவாக
மாற இருக்கிறது. இந்த நிலையில் காட்டுமன்னார் கோவிலில் நான் வேட்பாளராக போட்டியிடுகிறேன். தேசிய அரசியலிலிருந்து மாநில அரசியலுக்கு திரும்புவது ஏன் என விசிக தலைவர் திருமாவளவன் அளித்த விளக்கமே இது. ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு வேண்டும் என தொடர்ந்து விசிக வலியுறுத்தி வரும் நிலையில் திருமாவளவனின் இந்த அறிவிப்பு தமிழ்நாடு அரசியலில் முக்கியத்துவம் பெற்றுள்ளது. கடந்த 2001ஆம் ஆண்டு திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருந்த திருமாவளவன் மங்களூரு தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். பின்னர் திமுகவுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக 2004ஆம் ஆண்டு பதவியை ராஜினாமா செய்தார். 2016ஆம் ஆண்டு காட்டுமன்னார் கோயில் தொகுதியில் போட்டியிட்ட திருமாவளவன் 87 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக வேட்பாளரிடம் தோல்வியடைந்தார். 2009, 2019, 2024 ஆகிய தேர்தல்களில் சிதம்பரம் மக்களவைத் தொகுதியிலிருந்து திருமாவளவன் மக்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார். திமுக கூட்டணியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் போட்டியிட உள்ள வேட்பாளர்களின் பட்டியலை அக்கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன் வெளியிட்டார். கடந்த முறை வெற்றி பெற்ற ராமச்சந்திரனுக்கு தளி தொகுதியிலும் மாரிமுத்துவிற்கு திருத்துறைப்பூண்டியிலும் மீண்டும் வாய்ப்பு அளிக்கப்பட்டுள்ளது. பவானிசாகர் தொகுதியில் சுந்தரத்துக்கும் திருப்பூர் வடக்கில் ரவிக்கும் மீண்டும் வாய்ப்பு தரப்பட்டுள்ளது. ஸ்ரீவில்லிபுத்தூர் தொகுதியில் பி. மகாலிங்கம் போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் வீரபாண்டியன் 31ஆம் தேதி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேர்தல் அறிக்கை வெளியிடப்படும் என்று கூறினார். திமுக தலைமையிலான எங்கள் கூட்டணி ஒற்றுமைக்கானது, ஒருமைப்பாட்டிற்கானது, மாநில உரிமைகளுக்கானது. இதை சிதைக்கிறது பிஜேபி, RSS. நாடால் உலகத்தில் ஈடு செய்ய முடியாத நாடாளுமன்ற உரிமைகளை கொண்ட நாடு இந்தியா. இதன் விழிமைகளை சிதைக்கிற பிஜேபியை தமிழ் மண்ணில் தோற்கடிப்பார்கள் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு. திமுக கூட்டணியை மக்கள் நல கூட்டணி என விஜய் விமர்சித்திருந்த நிலையில் உண்மையை ஒப்புக்கொண்டதற்கு நன்றி என்று வீரபாண்டியன் பதிலளித்தார். நாம் தமிழர் ஆட்சி அமைந்தால் இலவசங்களை ஒழிப்பேன் என சீமான் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் சட்டப்பேரவைத் தேர்தலில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் காரைக்குடி தொகுதியில் போட்டியிடுகிறார். இந்த நிலையில் காரைக்குடியில் தனக்காக தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். உங்கள் மகன் வருவே இலவசம் என்ற சொல்லை ஒழிப்பேன். இலவசம் பெற வேண்டிய ஏழ்மை வறுமையில் இல்லாது உங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவேன். தன்மானத்தோடு பாதிப்பேன். அதேபோல பரப்புரை கூட்டம் ஒன்றில் பேசிய சீமான் வீட்டில் ஒருவருக்கு அரசு வேலை கொடுப்பேன் என உறுதியளித்தார். அப்போது குறுக்கிட்ட இளைஞர் ஒருவர் வீட்டில் ஒருவருக்கு எப்படி அரசு வேலை தர முடியும் என்று கேள்வி எழுப்பியதால் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. 2 லட்சம் பேர் இல்லடா, எத்தனை லட்சம் பேருக்கு வேலை நான் கொடுக்கிறேன், போ கொடுக்கிறேன்றல்ல. அதான்ப்பா நான் சொல்றேன், கொடுக்க முடியும்னு சொல்றேன். விடியா கேள்றான்னு சொல்றேன், என்கிட்ட கேட்கிறான்ல, அதுக்கு அனுமதிடா. முன்னதாக கண்டனூர் சோதனைச் சாவடியில் சீமானின் காரை தேர்தல் பறக்கும் படையினர் சோதனை செய்தனர். காரில் இருந்து இறங்கிய சீமான் பெண் அதிகாரியுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். ஓட்டுக்கு காசு கொடுக்காம உங்களால் தடுக்க முடியுமா? முடியுதா? கொடுக்கறதும் வாங்குறதும் குற்றம், ஓராண்டு சிறைன்னு பதம் இருக்கிறீங்க. ஒருத்தரை கூட கைது பண்ணி சிறையில் போட்டுருக்கீங்க. எப்படி? இன்ஸ்டாகிராமில் பிரபலமானவர்களுக்கு விருது வழங்குவதாக பணம் வசூலித்து மோசடி செய்த நபருடன் பாதிக்கப்பட்டவர்கள் கைகலப்பில் ஈடுபட்ட காட்சிகள்தான் இவை. இன்ஸ்டாகிராமில் பிரபலமானவர்களை அழைத்து திண்டுக்கல்லில் பிரம்மாண்டமான நிகழ்ச்சி நடத்த உள்ளதாகவும் இதில் தேர்ந்தெடுக்கப்படுபவர்களுக்கு விருதும் பண பலன்களும் வழங்கப்படும் என்றும் ஒரு கும்பல் அறிவிப்பு வெளியிட்டிருந்தது. இதனை நம்பி பல்வேறு மாவட்டங்களிலிருந்து 300க்கும் மேற்பட்டோர் தலா 1000 ரூபாய் வரை கட்டணம் செலுத்தி முன்பதிவு செய்ததாக கூறப்படுகிறது. அதைத் தொடர்ந்து நேற்று திண்டுக்கல்லில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஏராளமான இன்ஸ்டாகிராம் பிரபலங்கள் கலந்து கொண்டனர். ஆனால் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் உறுதியளித்தபடி விருது பணப்பலன் எதுவும் வழங்காததால் அவர்களுடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இரு தரப்பினரிடையே கைகலப்பு ஏற்பட்ட நிலையில் தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் அனைவரையும் சமாதானப்படுத்தி அனுப்பி வைத்தனர். முதற்கட்ட விசாரணையில் குளிப்பட்டியைச் சேர்ந்த மாட்டு வியாபாரி முத்துப்பாண்டி இந்த நிகழ்ச்சியை நடத்தியதும் தேர்தல் விதிகளை மீறி கூட்டம் நடத்தியதும் தெரியவந்துள்ளது. எரிபொருள் சிக்கலை எதிர்கொள்ளும் வகையில் 21 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் மண்ணெண்ணெய் விநியோகிக்க மத்திய அரசு அனுமதி வழங்கியுள்ளது. இஸ்ரேல் ஈரான் போரால் எரிபொருள் விநியோகத்தில் பாதிப்பு எழுந்துள்ளது. இந்த சூழலில் பொதுமக்களுக்கு தேவையான எரிபொருள் கிடைப்பதை உறுதி செய்ய மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. அந்த வகையில் 21 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் ரேஷன் கடைகள் மூலம் பொது விநியோக திட்டத்தில் மண்ணெண்ணெய் விநியோகிக்க மத்திய அரசு அனுமதித்துள்ளது. டெல்லி, குஜராத், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், உத்தராகண்ட், ராஜஸ்தான் உள்ளிட்ட மாநிலங்கள் இந்த பட்டியலில் இடம்பெற்றுள்ளன. அதேபோல எண்ணெய்
எண்ணெய் சந்தைப்படுத்தும் நிறுவனங்களுக்கான விதிமுறைகளில் தற்காலிக தளர்வுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. அதன்படி பெட்ரோல் பங்குகளில் அதிகபட்சமாக 2500 லிட்டர் மண்ணெண்ணெய் சேமித்து வைக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. மாவட்டத்திற்கு 2 பெட்ரோல் பங்குகளில் நிபந்தனைகளுடன் 5000 லிட்டர் வரை மண்ணெண்ணெய் சேமித்து வைத்துக் கொள்ளலாம். அந்த பெட்ரோல் பங்குகளை மாநில அரசுகள் தேர்வு செய்யும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கேரளாவில் பரப்புரை செய்த பிரதமர் நரேந்திர மோடி ஆளும் மார்க்சிஸ்ட் அரசை கடுமையாக விமர்சித்துள்ளார். கேரளா கடந்த பல தசாப்தங்களாக இடதுசாரி முன்னணி, காங்கிரஸ் கூட்டணி ஆகிய 2 சுயநல அரசியல்வாதிகளுக்கு இடையே சிக்கி தவிப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி குற்றம் சாட்டியுள்ளார். சட்டமன்ற தேர்தலையொட்டி கேரளாவின் பாலக்காட்டில் நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணியின் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர், வளைகுடா நாடுகளில் நிலவும் அசாதாரண சூழலை அரசியல் ஆதாயத்திற்கு காங்கிரஸ் பயன்படுத்துவதாக விமர்சித்தார். युद्ध शुरू होने के बाद से ही मैं इन देशों के सभी राष्ट्राध्यक्षों से लगातार बात कर रहा हूं, संपर्क में हूं. கேரளாவின் கடன் கடந்த 10 ஆண்டுகளில் 3 மடங்கு அதிகரித்து தற்போது 5 லட்சம் கோடி ரூபாயை கடந்திருப்பதாக பிரதமர் சுட்டிக்காட்டினார். भ्रष्ट तो दूसरा महाभ्रष्ट, एक सांप्रदायिक तो दूसरा महासांप्रदायिक. एलडीएफ यूडीएफ की सारी नीतियां केवल वोट बैंक पॉलिटिक्स के लिए ही होती है. முன்னதாக கேரளாவின் பாரம்பரிய இசைக்கருவியான செண்டை மேளம் குட்டி பிரதமர் நரேந்திர மோடி தொண்டர்களை உற்சாகப்படுத்தினார். மேலும் ரோட் ஷோ சென்ற பிரதமர் நரேந்திர மோடிக்கு வழிநெடுங்கிலும் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. மேற்கு வங்கத்தில் பாஜக ஆட்சிக்கு வந்தால் இறைச்சி மற்றும் முட்டை சாப்பிடுவதற்கு தடை விதித்து விடுவார்கள் என்று அம்மாநில முதலமைச்சர் மம்தா பானர்ஜி குற்றம் சாட்டியுள்ளார். மேற்கு வங்க மாநிலத்தில் அடுத்த மாதம் 23, 29 ஆகிய தேதிகளில் 2 கட்டங்களாக தேர்தல் நடைபெறுகிறது. இந்நிலையில் புருலியா தொகுதியில் திரிணாமுல் காங்கிரஸ் வேட்பாளர்களை ஆதரித்து பேசிய முதலமைச்சர் மம்தா பானர்ஜி, பாஜகவினருக்கு மக்களின் மதம், பண்பாட்டின் மீது நம்பிக்கை கிடையாது என்று விமர்சித்தார். பாஜகவினர் வன்முறையில் ஈடுபடுபவர்கள் என்றும் அக்கட்சி ஆளும் மாநிலங்களில் பெண்கள் தாக்கப்படுவதாகவும் சாடினார். বিজেপি আসলে কি বলছে? মাছ খাওয়া যাবে না, বিজেপি রাজ্যে মাছ খাওয়া যায় না, মাংস খেতে পারবেন না, ডিম খেতে পারবেন না. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணி மூலம் திரிணாமுல் காங்கிரஸ் ஆதரவாளர்கள் ஏராளமானோர் வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டுள்ளதாகவும், தன்னுடன் பணியாற்றிய அனைத்து IAS, IPS அதிகாரிகளையும் தேர்தல் ஆணையம் பணியிட மாற்றம் செய்து அவமானப்படுத்தியுள்ளதாகவும் மம்தா சாடினார். அசாம் மாநிலத்தில் பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் ஊடுருவல்காரர்களை நாட்டை விட்டு வெளியேற்றுவோம் என்று மத்திய அமைச்சர் அமித்ஷா வாக்குறுதி அளித்துள்ளார். அசாம் மாநிலத்தின் திகு, தேகியாஜூலி உள்ளிட்ட நகரங்களில் பாஜக வேட்பாளர்களை ஆதரித்து மத்திய அமைச்சர் அமித்ஷா பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், நாட்டிற்குள் சட்டவிரோதமாக குடியேறியவர்களை பாதுகாக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் SIR பணிகளை ராகுல் காந்தி எதிர்த்ததாக கடுமையாக சாடினார். அசாமில் பாஜக ஆட்சி அமைந்த பிறகுதான் ஊடுருவல்காரர்கள் தாக்கப்படுவதாக கூறிய அமித்ஷா, அசாமில் உள்ள ஊடுருவல்காரர்களை வெளியேற்றினால் உள்ளூர் மக்களுக்கு வேலை கிடைக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். और मित्रों, आने वाले दिनों में आसाम में भी हम समान नागरिक संहिता UCC लाकर 4 शादियों पर प्रतिबंध करने वाले. இந்நிலையில் நயோபோய்ச்சா நகரில் காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு பேசிய அக்கட்சியின் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுனா கார்கே, அசாமில் பெண்கள் தொழில் தொடங்க 50,000 ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என்றும், ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 25 லட்சம் மருத்துவ காப்பீடு வழங்கப்படும் என்றும் அறிவித்தார். அனைத்து பெண்களுக்கும் நிபந்தனையற்ற மாதாந்திர உதவித்தொகை வழங்கப்படும், 10 லட்சம் பூர்வீக குடிமக்களுக்கு நிரந்தர பட்டா வழங்கப்படும் என்றும் உறுதியளித்தார். பாடகர் ஜூபின் கார்க் மரண வழக்கில் 100 நாட்களுக்குள் நீதி வழங்கப்படும் என்றும் கார்கே வாக்குறுதியளித்துள்ளார்.